ஆஃபீஸ்ல இருந்த எல்லாருமே இவர் ரொம்ப அரகண்டான ஒரு பர்சன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் யார்கிட்டயும் பேச மாட்டாரு, லஞ்சும் தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவாரு, ஏதாவது ஜோக் சொன்னா கூட வந்து சிரிக்க மாட்டாரு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஸ்டோரி கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, காசிப் பேசி. இவர் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவர், ரொம்ப ஆட்டிடியூட் ஜாஸ்தி, தான் பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி நினைப்பு, யாரையுமே வந்து இவருக்கு பிடிக்காது போல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஒரு நாள் அந்த ஆஃபீஸில் புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஒருத்தவங்க வந்துட்டு இவர் கூட தான் வந்து உட்காடுறாங்க, லஞ்ச் சாப்பிடும் போது உட்காடுறாங்க. கேஷுவலாக கேட்குறாங்க, நீங்கள் ஏன் யாருக்கூடையும் அட்டாச் ஆக மாட்டேங்கிறீங்க, ஏன் தனியாகவே லஞ்ச் சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொருத்தருக்கு வந்து ஒன்றுமே புரியலை. ஸோ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கண்டினியூ பண்ணுறாரு, என் ஒய்ஃப் வந்து சிக்காக இருக்காங்க, ஸோ அவங்களோட ட்ரீட்மெண்ட்காக நான் வந்து மணி வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா ஆஃபீஸில் இருக்க அத்தனை பேரோட அசம்ஷனும் ரொம்ப சின்னதாயிடுச்சு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு முன்னாடி. ஆக்சுவலி ஆட்டிடியூடான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பர்சனுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை வந்து சுமந்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஈஸியாக ஒருத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிடுறோம் இல்லையா, அவங்களோட பிஹேவியரை வச்சு. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம யாருமே பார்க்குறதே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது பேசாமல், யார் கூடயும் மிங்கிள் ஆகாமல், இந்த மாதிரி தனியாகவே சுற்றிட்டு இருக்க ஒரு ஜோனில் வந்து இருக்காங்க அப்படின்னும் போது டக்குன்னு அவங்கள எப்போவுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் பிஹைண்ட் எவ்ரி ஆட்டிடியூட் தேர் மைட் பி அ ஸ்டோரி, யூ நோ நத்திங் அபவுட் இட்.